வில்லியம் கேரி அவர்கள் புத்தகங்கள் படிப்பதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்காரு. அவருடைய எஜமானுக்கு சொந்தமான புதிய ஏற்பாடையும் அவர் வாசித்திருக்காரு. இது அவரை ரொம்ப கவர்ந்து கொண்டதாக இருந்திருக்கு. வேதத்தை எப்படியாவது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விரும்பினதுனால மூல பாஷையாகிய கிரேக்கு, எப்ரேயு, லத்தீன் ஆகிய மொழிகளையும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு அவர் விரும்பியிருக்காரு. அவருடைய எஜமானாகிய நிக்கோலஸ் அவர்களுடைய உதவியினால அவர் அந்த மொழிகளை கற்றுக்கொண்டிருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரம் வைத்து வெவ்வேறு மொழியில அவர் வாசித்து கற்றுக்கொண்டாராம். இப்படிதான் அவர் ஆவிக்குரிய சத்தியங்களை எல்லாம் புரிந்து கொண்டிருக்காராம். இவர் கூட சக மாணவராக இருந்த ஜான் வார் அப்படிங்கிறவர் கடமைக்காக ஆலயத்துக்கு போறத வெறுக்கிறவராக இருந்திருக்காரு. இவர் மூலம்தான் அவர் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்து அறிந்து தன்னுடைய வாழ்வை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தாராங்க.